பெறுவதற்கு மிகவும் அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம். இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 96 தத்துவங்கள். ஸோ 96 தத்துவங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 96 தத்துவங்களை ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வள்ளலார் இந்த 96 தத்துவங்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 96 தத்துவங்களை பற்றி திருமூலர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. 30 வரும் செப்ப மதிலிடை கூட்டில் வாழ்பவர் செப்ப மதிலிடை கூடு சிதைந்த பின் ஒக்க அனைவரும் ஓட்டெடுத்தாரே. இந்த திருமந்திர பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 + 30 + 36 which is equal to 96. சரிங்களா? இந்த 96 தத்துவங்கள் உடலில் செயல்படுகின்றனர் என்றும் உடல் சிதைந்த பின் உடலை விட்டு வெளியேறி விடுகின்றனர் என்றும் திருமந்திரம் கூறுகிறது. சரிங்களா? ஸோ திருமூலர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வள்ளலாருக்கு என்ன சொல்கிறாருன்னா திருமூலரே ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த 96 தத்துவங்களை ஒருத்தங்க ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைப் பாருங்கள். பூதம், தன்மாத்திரை, கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தக்கரணம், வித்யா தத்துவம், சிவத்தத்துவம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 36 வரும். இது அகக்கருவிகள் 36. இதை தான் 36 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 60மே பார்த்தீங்கன்னா புறக்கருவிகள். ஸோ இந்த 36 + 60 இது ரெண்டும் சேர்ந்தா 96. இதுதான் 96 தத்துவங்கள் அப்படின்னு ஒரு டைப்பில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 36 தத்துவங்கள் உட்கருவிகளாகவும் 60 தத்துவங்கள் புறக்கருவிகளாகவும் தான் இருக்கும். ஆனால் இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். இது இந்த சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறவங்க இதை இப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேரை வச்சு அது மூலயமா ஒரு 96 தத்துவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைப்புங்க. அதே மாதிரி டைப் 4 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவத்தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. ஸோ சிவத்தத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாதம், அதாவது சிவம், விந்து சக்தி, அப்புறம் சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 5ஐயும் வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதில் நாதத்தை ஃபஸ்ட்டு தத்துவமாகவும், விந்துவை 2வது தத்துவமாகவும், சதாக்கியத்தை 3ஆவதாகவும், ஈஸ்வரத்தை 4ஆவதாகவும், சுத்தவித்தையை 5ஆவதாகவும் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டைப்புங்க. இப்போது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்குல்லங்க, என்னது இது ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்போ உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ அந்த உண்மையை நம்ம ராமலிங்க அண்ணா சொல்கிறாரு. அதை எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வள்ளலார் சொல்கிற இந்த 96 தத்துவங்கள் முச்சுடரை அடிப்படையாக கொண்டதுங்க. ஸோ இந்த முச்சுடரை பற்றி அருட்பெரும் ஜோதி அகவலில் சில பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் படிக்கிறேன். முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி ஓங்கிய அன்னம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு முச்சுடரை பற்றி வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அகவலில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த முச்சுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க, சூரியன், சந்திரன், அக்னி. ஸோ இதுதான் முச்சுடர். ஸோ வள்ளலார் கூறுகின்ற அந்த 96 தத்துவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முச்சுடரை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இந்த முச்சுடரை வள்ளலார் கலைகளாக பிரிக்கிறார். அதாவது சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னி